ஆக்டர் ரஜினிகாந்த் ஞானியா அல்லது நம்மள மாதிரி சாதாரண மனிதரா? இது ரொம்ப முக்கியமான கேள்வியா? ரொம்ப அவசியமான கேள்வியா, முக்கியமான கேள்வியா, மக்களுக்கு பயன் தருமா? நம்ம போடுற கேள்வியெல்லாம் பதில் நம்மளோட வீடியோலாம் வந்து லைஃப் டைமு இருக்கிற மாதிரியான ஒரு தான் நியூஸ் மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே நியூஸ் பேப்பர் மாதிரி படித்து தூக்கி போடுற மாதிரியான வீடியோ நம்ம போடுறதில்ல. அதனால் ராசி பலன் கூட நம்ம அவ்வளோவா போட மாட்டோம். மாதாந்திர ராசி பலன் அந்த மாதிரிலாம் கூட நம்ம போடுறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னாக்கா ஒரு மாதம் போடுவோம், அந்த மாதத்துக்கு ராசி பலன், இந்த மாதத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ வேஸ்ட்டு. ஸோ அந்த வேஸ்ட்டு குப்பையெல்லாம் சர்வரில் சேர்க்குறதே இல்லை. நம்ம லைப்ரரி வேண்டி இருக்கணும்னு பார்க்குறோம். நம்ம வீடியோ எப்படி இருக்கணும்? லைப்ரரி மாதிரி காலகாலத்துக்கு உங்கள் பேரம்பேத்தி கூட அதை எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகணும். அந்த மாதிரி வீடியோ மட்டும்தான் நம்ம போடுறது. காசு பணத்துக்காக அல்லது வியூஸ்க்காக நம்ம அந்த சேனல் நடத்தலை. ரஜினிகாந்த் பற்றி கேட்டால் பலன் சொன்னால் அது நமக்கு பலன் தருமா, மக்களுக்கு பலன் தருமா, அவ்வளோதான். அதுதான் என்னோட சிந்தனை. போடலாமா வேணாவா? ஸோ மக்கள் அபிமானம் பெற்ற ரஜினிகாந்தோட ஜாதகம் எப்படியாப்பட்டது? அவர் ஞானியா, நடிகனா, அல்லது நம்மளை மாதிரி சராசரி மனுஷனா? அதாவது சராசரி மனிதனா, செலிபிரிட்டியா, அல்லது ஞானியா அப்படிங்கிறத சில இந்த ஜோசியத்தில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா அதுக்கான நம்ம வேணால் சொல்லலாம். ஜோசிய மக்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது. மற்றபடி ஒரு தனிப்பட்ட மனிதனோட பற்றியான விளக்கம் நமக்கு தேவையில்லாதது தான். அவரோட லக்னம் வந்து மகர லக்னம். அவரோட ராசி மகரம், லக்னம் வந்து சிம்மம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி கேது இருக்கும். 4ஆம் இடத்துல லக்னாதிபதி சூரியன் இருப்பார். 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இணைஞ்சு இருக்கும். 6ஆவது இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கும். அதில் செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கார். 7ல் குரு இருக்கார். அந்த குருவோட பார்வை லக்னத்தில் இருக்கும். குரு பார்வை கோடி நன்மை. 8ல் ராகு பகவான் இருப்பார். இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் லக்னத்தை தவிர மற்ற கிரகங்கள்லாம் ஒன்றா இருக்குது, ஒரு பக்கமாக இருக்குது. ஒரு பக்கம் கிரகங்களே இல்லாமல் இருக்கும். அது பேர் காலசர்ப்ப தோஷங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி லக்னமும் சேர்ந்து இருந்தால் தான் அது முழுமையான தோஷமாகும். இல்லைனாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் அவர் சினிமாவில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சினிமாவுக்கான இடம் 3ஆம் இடம்னு பேர். கலைஸ்தானம், புகழ்ஸ்தானம். செலிபிரிட்டிக்கெல்லாம் 3ஆம் இடம் இருக்கும். அது கலை சார்ந்த செலிபிரிட்டிக்கெல்லாம் 3ஆம் இடம் அவசியம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், வருமான ஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல கிரகம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கிரகம் இருந்ததுனா தான் நல்லது. 10ல் பாவியாயினும் அமர அல்லது பாம்போ பழுது அமர அவனுக்கு தான் நித்திய ஜீவனம். 10ஆம் இடத்துல நிலையான உத்தியோகம், ஒரே கம்பெனி, ஒரே முதலாளி, ஒரே இடம், இந்த மாதிரி இருந்து வேலை செய்கிறதுனா 10ஆம் இடத்துல கிரகம் இருக்கணும். இவருக்கு 10ஆம் இடத்துல கிரகம் இல்லைங்கிறதுனால அந்த மாதிரியான வருமானம் இல்லை. ஆனால் 10ஆம் அதிபதி திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார். திரிகோணம்ங்கிறது 1, 5, 9 சுபமான இடம். அதனால் சொகுசான வருமானத்தோடு வாழக்கூடிய அமைப்போடு இருக்கார். ஆரம்பத்தில் சொகுசாக இருந்தாரா? ஒரு பக்கத்தில் எல்லா கிரகமும் மாட்டி இருந்ததுனால முதல் பகுதியில் அந்த மாதிரி இருக்க முடியாது. லக்னத்திலிருந்து கிரகங்கள் எல்லாம் 7 கட்டத்துக்குள்ளே இருந்த காரணத்தினால, ராகு கேதுக்குள்ளே அகப்பட்டு கொண்டதுனால முதல் பகுதி அவருக்கு வாழ்க்கை வந்து அவ்வளோ இனிமையாக இருக்காது. முதல் பகுதினா என்னென்னா, சில பேர் 33 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க, 33 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அவங்கள ஆயுளில் பாதின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு 75 வயசுனா இதில் பாதி 37 வயசு வரைக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாருன்னு சொல்கிறாங்க. அவரோட வாழ்க்கையே 37 வயசுக்கு மேலே ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படின்னா 37 அப்படின்னாக்கா அவர் 50ல் பிறந்தாருனாக்கா அவர் 87க்கு அப்புறம் தான் அவர் பெரிய அளவில் ரீச் ஆகிருப்பார் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும். ஆனால்
எப்போ ரீச் ஆனார் என்னன்றது அதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ ஆரம்ப காலம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது அவருக்கு வந்து 3ஆம் இடம் 10ஆம் இடம் ஒரே கிரகமாக இருக்கிறதுனால அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா 3ஆம் இடம் 10ஆம் சிம்ம லக்னத்துக்கு தான் இருக்கும். அதனால் சிம்ம லக்னத்திலேயோ அல்லது சிம்ம லக்னமோ அல்லது ராசியாக இருக்கிறவங்களுக்கு சினிமா துறை ரொம்ப இலகுவானது. சினிமா துறையில் நுழையிறதுக்குன்னு ஆசைப்படுறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிம்மம் ராசியாகவோ லக்னமாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் என்ட்ரன்ஸு ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே அந்த இடத்துக்குடைய கிரகம் வந்து பலமாக இருந்தாலோ அல்லது சுபமாக இருந்தாலோ, பலம் வேறு சுபம் வேறு. பலம்ங்கிறது ஆட்சி உச்சம் பெறுறது, கேந்திரம் பெறுவது பலமாகும். சுபம்ங்கிறது 1, 5, 9 இருப்பது சுபமாகும். ஸோ இவருக்கு சுபமாக இருக்கிறது. 3வது ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா யோகம் தோஷம். தோஷம் கொடுக்காமல் இருக்கணும், இவருக்கு அந்த மாதிரி தோஷம் எதுவும் இல்லை, யோகம் கொடுத்துருக்கு. என்னன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் இது பேர் தன கர்மாதிபதி யோகம்னு பேர். இந்த 3 10 ஒன்றா இருந்தால் இயற்கையாகவே வந்து அது வந்து கலை கர்மாதிபதி யோகம், கலை சம்மந்தப்பட்ட அல்லது வித்தை சம்மந்தப்பட்ட, வித்தை கர்மாதிபதி கலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இதில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மாதிரி இருக்கும். 3 10 சிம்ம லக்னத்தில் இருக்கவங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே கிரகமாக இருக்கும் சுக்கிரன், அதனாலே உண்டாகும். இப்போ இதில் ஒன்று ஸ்பெஷல் என்ன, அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுனா 10 11 சேர்ந்து 11ஆம் இடத்துக்கு பேர் என்னென்னா அதிசுகஸ்தானம்னு பேர், அதி லாபஸ்தானம்னு பேர். ஸோ சினிமா ஃபீல்டில் அதிகமாக லாபம் சம்பாதிச்சவங்க யார் அப்படின்னாக்கா இவர் தான். சினிமா துறையில் அதிகமாக லாபம் சம்பாதிச்சவங்க யாருன்னா இவர் தான். ஏன்னா 10 11 சேர்ந்து இருக்கிறது, அதனால் லாப கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. இந்த கர்மாதிபதி யோகம் தான் 12க்கும் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, ஜோசியர்களுக்கே தெரியாது. லக்ன கர்மாதிபதி, தன கர்மாதிபதி, கலை கர்மாதிபதி, திருப்பணி கர்மாதிபதி, திருப்பணி யோகம்னு சொல்லுவான். 4 10 சேர்ந்தா சுக கர்மாதிபதினு சொல்லுவான். அது திருப்பணி யோகம்னு சொல்லுவோம். 4 10 சேர்ந்தா திருப்பணி யோகம். 5 10 5ம் 10ம் சேர்ந்து இருந்ததுன்னா அது பேர் புண்ணிய கர்மாதிபதி, புண்ணியகாரங்களை சேர்ந்து வாழறது, செஞ்சு வாழறது. 6 கர்மாதிபதி, அது வந்து நல்ல விஷயங்கள் கிடையாது. துஷ்ட கர்மாதிபதி அல்லது பாவ கர்மாதிபதி, பாவத்தொழிலை செய்கிறதுன்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த பாவத்தொழிலை செய்வாங்க. யாருன்னா பலருடைய பாவங்களெல்லாம் போக்கக்கூடிய கர்மங்களை செய்யக்கூடியவர்கள். ஹாஸ்பிட்டலு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் வேலை செய்கிறவங்கள அந்த மாதிரி இருப்பாங்க. 7 10 சேர்ந்தா சப்த கர்மாதிபதி யோகம், கலத்திர கர்மாதிபதி சப்த கர்மா. அப்படின்னா என்னன்னா மனைவியோடு இணைந்து அல்லது பார்ட்னரோடு இணைந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அர்த்தம், அல்லது அவங்க மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். அஷ்டம கர்மாதிபதினு கூட ஒன்று இருக்குது, 8 10 சேர்ந்தா அது உருப்படாது. அப்படி இல்லைன்னா மறைமுகமாக மோசமாக துஷ்டத்தனமாக சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தமாயிடும். 9 10 சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம், தர்ம காரியங்கள் செய்து அல்லது சோசியல் சர்வீஸ் செய்து அல்லது அரசியல் சர்வீஸு செய்து சம்பாதிக்கிறது பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். 10ஆம் இடம் வேறு யாரோட சேராமல் 10ல் இருந்தால் அதுக்கு தான் யோகம் இல்லை. ஆனால் அது வந்து அந்த இடத்துல 10ல் கிரகம் இருந்தாலுமே அது பேர் நல்லது. சுப கிரகமாக இருந்தால் அமலா யோகம் ஆகிடும். 10ல் எந்த கிரகமும் எல்லாமே சுப கிரகம் மட்டுமே இருந்ததுன்னா அமலா யோகமாக இருக்கும். ஒருவேளை அந்த கிரகம் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தது, அது சூரியன் இருந்தாக்கா அது ஒரு ராஜயோகம். செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் அது பேர் ரூசக யோகம். புதன் ஆட்சி பெற்றிருந்தால் 10ல் ஆட்சி 10ல் இருந்தார், 10ஆம் அதிபதி 10ல் இருக்காருன்னா புதன் பத்திர யோகம். சுக்கிரன் இருந்தால் மாலவிய யோகம், குரு இருந்தால் அம்ச யோகம். இந்த மாதிரி வேறு பல யோகங்களை கொடுத்துரும். இந்த 10ல் கிரகம் இருக்கிறதே யோகம்தான். அடிப்படை யோகம் இருக்கும். பாவகிரகம் இருந்தாலும் அடிப்படை யோகம் இருக்கும். சுபகிரகம் இருந்தால் அது அமலா யோகம் ஆகிடும். அது ஆட்சி கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு யோகம் இருந்தது. சனி பகவான் இருந்திருந்தால் சச யோகம் ஆகிடும், உச்சகட்ட கேந்திரம். 10ஆம் இடம் வந்து உச்ச கேந்திரம் ஆகிடும். அது பெரிய கேந்திரம், கேந்திரத்தில் ஒரு பெரிய பலம். அது 10 11 10 சேர்ந்து இருந்தால் அது பேர் அதிசுகஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் அது வந்து லாப கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அதனால தான் அவங்க செய்கிற தொழிலில் அதிகப்படியான வருமானம் வருது, அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் வருது, அவங்கள வச்சு சம்பாதிக்கிறவங்களும் அதிகப்படியாக சம்பாதிக்கிறாங்க. 12ஆம் அதிபதிங்கிறது
அது விரைய கர்மாதிபதி யோகம். அவங்களால நஷ்டங்கள் வரலாம், வேஸ்ட் ஆகலாம், நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அல்லது மறைமுகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அல்லது தூரமாக போய் விரைய கர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயணம் பண்ணி தூரமாக போய் அலைச்சலில் இருந்து கஷ்டப்படுவாங்க. ஒரு இடமா உட்காரமா மொபைலாக சுற்றிக்கினே இருப்பாங்க. பயணப்பட்டால் தான் வருமானம், அல்லது அயல் தேசத்துல வருமானம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது இந்த கர்மாபதி யோகம் இவ்வளோ நல்ல யோகங்களில் இதை ஏன் இவ்வளோ 10, 12 யோகத்தையும் சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஆக இவருக்கு அந்த 2, 3, 10, 11 இந்த 4 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் திரிகோணத்தில் கூடியிருப்பதால் அற்புதமான அமைப்பு. கலை கிரகமான சரஸ்வதி கிரகமான புதனும் கலை கிரகமான சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறதுனாலே ஒரு அமைப்பு. திரிகோணத்திலேருந்து லாபத்தை பார்க்குறது. இந்த மாதிரி அமைப்பு உள்ளதுனால இந்த ஜாதகத்துக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பான அமைப்பு, கலை ரீதியான சிறப்பான அமைப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது அவரோட ஜாதகத்தில் இருக்கிற பலத்தை சொல்லிட்டோம். ஜாதகம்னா என்ன, ஜாதகத்தோட அமைப்பு என்னன்றதெல்லாம் சொல்லிட்டோம் அவரோட ஜாதகத்தை பற்றி. இவர் சராசரி மனுஷனா அப்படின்னு கேட்கும்போது, சராசரி மனுஷனுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்காது இல்லையா, பெரிய பெரிய அமைப்பு. ஸோ செலிபிரிட்டிக்கு தான் இருக்குது. குரு பார்வையும் இருக்குது. ராசியிலேயே செவ்வாய் ஆட்சி பெற்று ரூசக யோகம்னு போட்டிருக்கூடிய அதிகார யோகமும் இருக்குது. அவர் அரசாங்கத்தில் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. எந்த நாட்டு அரசாங்கத்துக்கும் அவரால் வேலை வாங்க முடியும். அது பேர் தான் அரசாங்க உதவி கிடைக்கிறது பேர் தான் இந்த ரூசக யோகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயால் கிடைக்கக்கூடிய யோகம். சராசரி மனுஷனாக இருந்திருக்காருன்னா இருக்கார். 2ஆம் இடத்துல சனியும் கேது இருக்குது. குடும்பத்தில் சனி கேது இருந்தால் குடும்பத்தில் பல சிக்கலெல்லாம் பாதிச்சிருக்கு, பல பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்குது. இந்த சந்திரனும் செவ்வாயும் இணைஞ்சி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. ப்ளஸ் என்னன்னா சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம் இந்த யோகத்தின் காரணமாக நிலபுலன்களாம் அமோகமாக வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம். பொருளாதார முன்னேற்றங்களாக இருக்கணும். ஆனால் அதுக்கு இயற்கையாக ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா மனசஞ்சல தோஷம். சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சஞ்சலமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அது 6ஆம் இடத்துல இருந்தால் மனநிலை பாதிப்பு கூட ஏற்படும்னு அர்த்தம். சந்திரனை 6ஆம் இடத்துல இருந்து சந்திரமங்கல யோகம் 6, 8, 12 சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டால் அவங்களுக்கு மனநிலை பாதிக்கவும் வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆனால் இவர் அந்த மாதிரி கெட்ட பேரெல்லாம் வாங்கியிருக்காரு. ஏதோ லதா அப்படிங்கிற என்னமோ பேரெல்லாம் வச்சு கெட்ட பேராக இருந்தால் லதாங்கிறவங்க, அந்த நடிகை லதாங்கிறவங்க அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால சொல்கிறேன், நானாக சொல்லலை. அவருக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் மக்கள் ரஜினிகாந்த் அவர் இப்படி பெக்யூலராக இருக்கிறாரு, அவரோட இது நட உடை பாவனையெல்லாம் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத கூட சில பேர் பைத்தியகாரத்தனமாக பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிற பழைய காலத்து ஆள் இருக்கு. பாலச்சந்தர்லாம் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கினார். வித்தியாசமாக செய்கிறதே ஸ்டைலுன்னு வச்சுக்க, வேகமாக செய்கிறது ஸ்டைலுன்னு வித்தியாசமாக இருக்கிறது தனி பாணியாகவும் எடுத்துக்கிட்டார். அவரே அதை அவர் குறையாக கண்டுபிடிக்கல பாலச்சந்தர். ஆனால் சராசரிங்களோ அல்லது பழமைவாதிகள்லாம் ரஜினிகாந்தோட ஸ்டைலெல்லாம் பைத்தியகாரத்தனமாக பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சொந்த வாழ்க்கையில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு 2ல் சனி கேது இருந்து குடும்ப வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டு அவருக்கு இந்த பட்டம் வேற கட்டியிருக்கிறாங்க. இப்படிலாம் கூட நடந்திருக்குது. இதான் ஜாதக ரீதியாக சாதாரண மனுஷனாகவும் இருந்திருக்கார். அதுக்கப்புறமா 37 வயசுக்கு மேலே அவருக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களாக ஏற்பட்டு பிரமாதமாக நடந்திருக்குது அப்படின்றது இருக்குது. இது செலிபிரிட்டி ஆகிட்டார். இப்போ ஞானி அவர் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு ஜாதகத்துக்கு லக்னமோ அல்லது ராசியோ, லக்னம் அல்லது ராசி, ராசிங்கிறது சந்திரனுக்கு இடம், ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ 1, 5, 9 இதுதான் ஆன்மீக ஸ்தானம். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், அல்லது முக்தி மோட்சத்துக்கான இடம் 12ஆம் இடம். இந்த இடங்களில் கேது பகவான் இருப்பாரானால் அவர் ஞானி. அவர் ஞானின்னு பேர். குரு பகவான் இருப்பாரே ஆனால்
அவருக்கு பேர் ஆன்மீகவாதி அப்படின்னு அர்த்தம். சூரியன் இருந்தாலும் அப்படிதான். ஏன்னா சூரியன் வந்து ஆத்மா காரகன், ஆத்மாவுக்கு காரகனான சூரியன். குரு ஆன்மீக காரகன், கேது ஞானக்காரகன். இந்த 3 கிரகங்கள் லக்னம்ங்கிற ஆத்மா விதியை நிர்ணயிச்ச இடத்துல, அல்லது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் அல்லது சாஸ்திரஸ்தானம், ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய, ஞானஸ்தானம்னா இந்த 5ஆம் இடத்தை ஞானஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்துல கேது இருந்தாலும் அல்லது அந்த 5ஆம் இடம், 9ஆம் இடத்தை ஆன்மீக ஸ்தானம், உபதேச ஸ்தானம், குரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்தை ஆன்மீக ஸ்தானம், குரு ஸ்தானம், உபதேச ஸ்தானம்னு சொல்லுவாங்க 9ஆம் இடத்தை. 12ஆம் இடத்தை முக்தி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1, 5, 9, 12 இந்த இடங்கள்ல சூரியன், குரு, கேது இருந்தால் இவங்களுக்கு ஆன்மீக தொடர்பு இருக்குது, ஆன்மீக அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். இவரோட லக்னத்துக்கு 5ல் அப்படி ஒரு கிரகம் இல்லை, சாஸ்திர கிரகங்கள் தான் இருக்கிறது. 9ஆம் இடத்துல அப்படி ஒரு கிரகம் இல்லை, 12ஆம் இடத்துல அப்படி ஒரு கிரகம் இல்லை. ஸோ விதியின் அடிப்படையில் எதுவுமே இல்லை. 1ல் இல்லை, 5ல் இல்லை, 9ல் இல்லை, 12ல் இல்லை. அப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி, கேதுன்னு 2 கிரகம் இருக்கிறது. சனி கேது சேர்ந்து 2 கிரகம் இருப்பது சிறப்பான அம்சம்னு சில பேர் டிவிலெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 2 பாவகிரகங்கள் 9ல் இருந்து அது சன்னியாச யோகமாக தான் நாங்கள் சொல்லுவோம். பரதேச யோகம் சன்னியாச யோகமாக தான் சொல்லுவோம். 9ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது கேது பகவான் இருக்கிறதுனால அவர் ஆன்மீக காரணம், ஞானக்காரகன். இந்த ஞானத்தை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று அனுபவ ஞானம்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று இயற்கை ஞானம்னு எடுத்துக்கலாம். சில பேருக்கு பிறக்கும்போது அனுபவத்தில் திருஞான சம்பந்தர் 3 வயதிலே ஞானம் பெற்றார். திருநாவுக்கரசர் 80 வயசு ஆச்சு. ஆக அவர் 80 வயசு வரைக்கும் என்ன பண்ணாரு, இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் எங்கேயும் அல்லல் பட்டினார். இந்த மதம் அந்த மதம், அந்த மதம் இந்த மதம் மாறிலாம் சுற்றிட்டு இருந்தார். தெளிவு பெறலை. அவருக்கு ஒரு வயிற்று வலி வந்தப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க அக்கா மங்கையர்கரசிங்கிறவங்க தான் அவரை முழுமையான சைவ நாயன்மாராக ஆக்கி விட்டது. ஸோ 3 வயசுலேயும் சில பேருக்கு வருது, 80 வயசுலேயும் சில பேருக்கு வருதுன்னு அப்படி ஆதாரங்கள் இருக்குது. சில பேர் இயற்கையாக வந்துடும், சில பேருக்கு செயற்கையாக வரும். செயற்கைனா இவங்களா விருப்பப்படுவாங்க. பல பேர் தன்னை வந்து ஞானியாக சித்தரித்து கொள்வார்கள், வேஷம் போடுவாங்க. ஞானிங்கிற அந்தஸ்து தேவைன்னு பார்ப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டையை போட்டு சட்டைக்கு மேலே நிறைய மாலையெல்லாம் போட்டுக்கின்னு ஷோ காட்டுவாங்க. ஏன்னா அவங்களோட விருப்பம் தனக்கு ஒரு ஆன்மீக அந்தஸ்து கிடைக்கணும், ஞானி அந்தஸ்து கிடைக்கணும்ன்ட்டு. ஒருவேளை இயற்கையாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ நாங்களாங்க போட்டிருக்கோம், ஆனால் வெளியே காட்டணும்னு அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கும். எல்லா மாலைகளும் உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியே காட்டணும் வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தான் நம்மளாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ஏன் காட்டணும்? அந்த மாதிரி இருக்குது. இயற்கையாகவே இருப்பாங்க, செயற்கையாக இருக்கும். விதி மதி, விதிங்கிறது லக்னத்தை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அது இயற்கையான ஞானி. இவருக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் சனியும் கேது இருக்குது. அவருக்கு தான் ஒரு சன்னியாசி ஆகணுன்றது ஆசை தான், விருப்பம்தான். இப்போ அவருக்கு எப்படி இருக்குது, உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு, அனுபவ ஞானி ஆகிட்டாரு. அவர் இயற்கையான ஞானி இல்லை, அனுபவ ஞானி. போகங்கள் மொத்தத்தையும் அனுபவிச்சிருப்பார். பீடி, சிகரெட்டு, தண்ணி, அது இது மாமிசம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஞானம் வந்திருக்கோம். அதெல்லாம் தப்புன்னு உபதேசம் பண்ணுறாரு. இப்போ தான் உபதேசம் பண்ணுறாரு, மேடையிலெல்லாம் சொல்கிறார், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறார். அனுபவிச்சதுக்கப்புறம் சொல்கிறார், குடல் கெட்டு போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, கிட்னி சட்னி ஆனதுக்கப்புறம் சொல்கிறார். இது அனுபவ ஞானம். ஆக மொத்தத்தில் ராசி விதி மதி. இப்போ அவர் எண்ணத்தில் என்ன இருக்குன்னா, ஓடுற வரைக்கும் ஓட்டும், ஓடலைன்னா கவலைப்பட மாட்டார். அவரோட இயல்பு என்னன்னா, எண்ணம் என்னன்னா,
தன்னை ஒரு சன்னியாசியாக நாம் மடிய வேண்டும். இயற்கை கடைசி காலம் வந்து கோட்டீஸ்வரனாக சாகணும்னு ஆசையானாக்கா இன்றைக்கி இருக்குது. ஒரு காலத்தில் வாழும்போது இருந்திருக்கும். நம்ம பெரிய பணக்காரனாக ஆகணும்னு பண வெறி பிடிச்சி இருந்திருப்பார். ஆனால் இப்போது அனுபவத்தின் காரணமாக பெற்ற ஞானத்தின் அடிப்படையில் அவருக்கு இறுதி காலம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அனுபவம்னா என்ன? பொருளாதாரத்தில் சுகபோகம்லாம் அனுபவிச்சுட்டாரா? கஷ்ட நஷ்டங்களை வர அனுபவிக்கணுமே. தனக்கு 2 பெண் குழந்தை, 2 பெண் குழந்தைங்க 2 கல்யாணம். 2 கல்யாணம் ஆகலை. ஒரு ஆளுக்கு தான் ஒரு 2வது கல்யாணம். ஒரு பெரிய பொண்ணுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கையே சரியாக அமையல. இன்னும் அது இழுபறியில் இருக்குது. பிரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் அடுத்த வாழ்க்கை இருக்குதா இல்லையான்னு தெரியல. எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும். மனசு எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கும். இதெல்லாம் தான் ஞானத்தை கொடுக்குது. இந்த ஞானத்தின் அடிப்படையில் அவர் வந்து இறுதி காலத்தில் தன்னை ஒரு ஆன்மீகவாதியை அடையாளம் காட்டிக்கின செத்தா நல்லா இருக்கும்னு தான் அவர் நினைப்பார். அதுதான் அவரோட விருப்பம். சூப்பர் ஸ்டாராக சாகணுமா அல்லது ஒரு ஞானியாக சாகணுமான்னு கேட்டால் அவரோட பதில் வந்து ஞானியாக சாகணும்னு தான் ஆசைப்படுவார். ஆக ஜாதக ரீதியாக எங்களை பொறுத்த வரைக்கும், ஜோசியரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஞானி தான். வாழற வாழ்க்கை சுப்ரீம் செலிபிரிட்டியாக இருக்கலாம். ஆனால் உள்ளார்ந்த மனம்தான் முக்கியம். மனம் ஆன்மீகத்திலேயே ஈடுபடுகிறது. அதனால் எண்ணம் என்னாவோ அதான் வாழ்க்கை. எண்ணம் போல வாழ்க்கை. எண்ணமே அவரோட ஐக்கான். மனசு என்னாவோ அதான் ஐக்கானாக இருக்கணும். மனசுக்கு தான் வந்து செயலை விட மனசுக்கு தான் வந்து பலன் கொடுக்குறாரு கடவுள். கருட புராணம் சொல்லுது. ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவன் எண்ணம் என்ன மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பலனுன்னு சொல்கிறார். ஸோ இவருடைய எண்ணம் ஞானத்தையே விரும்புது. இவருடைய எண்ணம் ஆன்மீகத்தையே விரும்புது. ஆனால் செயலெல்லாம் நடிப்பாகவும் பணமாகவும் இருக்குது. அதனால் செயலுக்கான பலனை விட அவருடைய எண்ணத்துக்கான பலனே அதிகமாக இருக்கும். அவர் ஞானியே. நன்றி, வணக்கம்.